ஸோ லிசன், உங்களோட செகண்ட் பிரெயின் உங்ககிட்ட கரெக்டா இருக்கா? 10 நாள்ல நீங்க பணக்காரன் ஆகணுமா? 5 நாள்ல ஒரு புக்கை ஒழுங்கா படிக்க உங்களால முடியுமா? 10 டேஸ்ல மிகப்பெரிய ஜீனியஸ் ஆகுது. உங்க மூளையோட ஃபுல் பொட்டன்ஷியலை 2 டேஸ்ல கத்து கொடுக்க என்னால முடியும். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? இது எல்லாம் நான் சொல்லி தரேன். என்னோட கிளாஸ் சேருங்க. இந்த கிளாஸ் வந்து போன எபிசோட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, நோட் டேக்கிங் மெத்தட் வந்து நீங்க வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர ஃபேமஸான விஷயமா இருந்தாலும் யாரோ ஒரு ஆள் வந்து அதை ஃபர்ஸ்ட் பண்ணி அது பெரிய விஷயமா ஆக்கியிருக்கணும். அவர் ஒரு ஜெர்மன் பத்தி நான் இந்த முறை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிக்கோலஸ் லூமன் அப்படின்னு ஒரு தலைவர் வந்து வந்தார். ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட். இவர் பெரிய இதில் படிக்காமல் அவராகவே லேர்ன் பண்ண ஒரு ஆள், சோஷியாலஜிஸ்ட். அவரோட தியரி ஆஃப் மாடர்ன் சொசைட்டி அப்படிங்கிற புக்கை 30 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனாரு. ஒரு சொசைட்டி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி கிளாஷ் ஆகுது, எப்படி ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுதுன்னு அக்குவேராணி வரை எல்லா ஆங்கிலிருந்தும் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய புக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸான புக்கு. சிஸ்டம்ஸ் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட். அவர் சாவறதுக்குள்ள 70 புக்கு, 400 ஸ்காலர் ஆர்டிக்கல்னு, எத்திக்ஸ், மேக்ஸ், ஃபிலாசபி, லவ்னு என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் புக்கு எழுதினவர். எல்லாருக்கும் ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் எப்படி இவ்வளோத்தையும் உட்காந்து பண்ணுறாரு, எப்படி முடிஞ்சது, கஷ்டப்பட்டுருப்பாரு, எல்லாம் ஓகே. அவரை பற்றி பாராட்டி அதை பற்றி சிஸ்டம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூவில் அவரே சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வரலாறுக்கும் காரணமாக இருக்குது. நான் வந்து ஜெடல்காஸ்டன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட நோட்ஸும் என்னோட ரூமு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று வருது. அப்படி கேமரா மெதுவாக டர்ன் பண்ணுறாங்க. அவர் ரூம் ஃபுல்லாக பேப்பர் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. அவர் அழகாக ரேக்கை திறக்கிறாரு, அழகாக நோட்ஸ் எடுக்கிறார், எடுத்து இப்படி காட்டுறாரு. ஸோ இதுதான் என்னோட திங்கிங் மிஷின், மை செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற வார்த்தையை லூமன் தான் இன்டர்வியூவில் கொண்டு வரார். திஸ் நோட்ஸ் திங்ஸ் ஃபார் மீ அப்படிங்கிறார். அது அப்படியே தாண்டி போயிடுச்சு. நாள் ஆவா ஒரு நிமிஷம் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரப்பா என்னன்னு சொல்லிட்டு அவர் எழுதின புக்கு, அவரோட ஃபிலாசபியெல்லாம் விட்டுட்டு இந்த ஜெடல்காஸ்டனை மட்டும் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னது கவனின்னு சொல்லிட்டு. ஜெடல்காஸ்டன் அப்படிங்கிற வார்த்தைனா, ஜெட்டில் அப்படின்னா நோட்ஸ், கேஸ்டன்னா பாக்ஸில் போட்டு வை, இவ்வளோ தான். ஒரு பாக்ஸில் இருக்கிற ஒரு நோட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் ஜெடல்காஸ்டன். அதுதான் இப்போ வந்து இந்த நோட் டேக்கிங் மெத்தடோட ஆரம்பகால பிரின்சிபல் இங்கிறது ஆரம்பிக்குது. லூமனோட நோட் டேக்கிங் மெத்தடில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டைரி எடுக்கிறீங்க. டைரியில் வந்து ஒரு டேட் போட்டு இன்றைக்கி இது நடந்துச்சுன்னு எழுதுவோம். அடுத்த பேஜ் எழுதுவோம். அன்னன்னைக்கு நாளில் நிகழ்வை எழுதுவோம். இல்லைனா ஐடியா ஒன்று தோணும், நம்ம ஏதாவது ஒன்று கிறுக்கி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ரேண்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லைன்னா ஹைரார்கி ஸ்ட்ரக்சரில் டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோன் புக்கில் பார்த்தா ABCDன்னு இருக்கும்ல, ஒவ்வொரு வாரத்தில் ஒரு பேர் எழுதிப்போம். அந்த நோட் டைரிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. இப்போது சில பேரோட நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த ஃபிலாசபி, இந்த கெமிஸ்ட்ரி, பாட்னின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் பார்க்க நோட்ஸ் எடுத்து அந்த கேட்டகரியில் போட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து ஜென்ரலாக இந்த நோட் டேக்கிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ரேண்டம்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று இருக்குன்னா அது சம்மந்தமாக மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. அது சம்மந்தமான இதை மட்டும் தான் நீங்கள் தேடுவீங்க. சம்மந்தமான இந்த புக்ஸ் மட்டும் தான் எடுத்து படித்து நோட்ஸ் அடிப்பீங்க. இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகணும்னா, நீங்கள் உங்களோட வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகுது. லூமன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து எல்லா விதமான நோட்ஸையும் எடுத்து அதை எப்படி நான் ஆர்டருக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேர்னிங் மெத்தடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் அவரோட ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வேணாம், டாப் டு டவுன் பாட்டம் அப்ரோச்லாம் வேணாம், இந்த ஒரு கேட்டகரி போட்டு அதுக்குள்ளே நோட்ஸ்லாம் பிடிக்காதீங்க. ஒரு கார்டில் ஒரு நோட்டு, அதுக்கு ஒரு யூனிக்கான நம்பர், அந்த நோட்டு அந்த நம்பர் அவ்வளோதான், முடிஞ்சு போய் தூக்கி டப்பாவில் போட்டுருங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் மறுநாள் வேறு ஒரு நோட்டு, அதுக்கு வேறு யூனிக்கான நம்பரு நீங்கள் போட்டு உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுனார். இவ்வளோ தானே அப்படின்னா, இது எல்லாருமே பண்ணுறது. ABCயில் போய் தேடு இருக்கும், பாக்குனா Bயில் தேடு, மியூசிக்னா Mல தேடுன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஆர்டராலாம் நான் போகல, ரேண்டமான நோட்ஸ் தான். ஆனால் இந்த நோட்டும் இன்டர்கனெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முறை லூமன் தான் கொண்டு வரார். அது எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது விக்கிபீடியா போகிறீங்க. இப்போ விக்கிபீடியா போகிறீங்கன்னா, ஜெர்மனி அப்படிங்கிற நாடு ஒன்று போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஜெர்மனி இவ்வளோ பெரிய நாடுன்னு போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே லிங்க்குள்ளே போனால் பாக் வருவார், இந்த மொசாட் வருவார், ஹிட்லர் வருவார், ஜெர்மனியோட ஃபுட்பால் கிளப் வரும்னு நீங்கள் வேறு ஏதோ ஒன்று படிக்க போய் லிங்க் போய் ஏதோ இது பேர் ஹைப்பர் லிங்க்பாங்க. ஒரு டெக்ஸ்ட்டில் மற்ற எல்லா டெக்ஸ்டோட லிங்க்கும் எம்பட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஐடியாங்கிறது ஒரு ஐடியாக்குள்ளேருந்து பல ஐடியாக்கள் பிரான்ச் அவுட் ஆகுறதுங்கிற நான் ஹைரார்கிக்கல் ஆர்டரில் தான் இந்த விக்கிபீடியா வேலை செய்யுது. ஸோ இதோட முன்னோடி வந்து லூமன் தான் கொண்டு வரார். ஸோ இப்போது இந்த ஒரு நோட்டு இருக்குது, இதில் நான் நோட்ஸ் எழுதுகிறேன், இது ஒரு நம்பர் ஒன்று போட்டுட்டேன். இந்த நோட்ஸ் எழுதுறேன்னா இதில் வேறு ஒரு 4-5 இந்த வார்த்தைக்கான லிங்க் இருக்கும், அதை எடுத்து பேக்கில் எழுதுறார். ஸோ இந்த நோட்லேயே இன்னொரு 4 வேர்டுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். ஸோ அடுத்த நோட் எடுப்பார். ஸோ அடுத்த நோட்டில் வந்து ஒரு நோட்ஸ் எழுதுவார். இதுக்கு பின்னாடி இதிலிருந்து என்னென்ன பிரான்ச் அவுட்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பின்னாடி எழுதுவார். இது முடிஞ்சு போச்சு, இந்த நோட்ஸ் எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி நோட்ஸுங்க கேதர் பண்ண என்ன ஆகும்னா, ஒவ்வொரு அதில் இருக்கிற ஜெடல்காஸ்டன் இருக்கிற எல்லா நோட்டும் இன்னொரு நோட்டு கூட கனெக்டடாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி எங்கேருந்து வருதுன்னா, இந்த 2 விஷயத்தையும் சேர்க்க முடியுமா,
இந்த கனெக்ட் பண்ண முடியுமான்னு நம்ம இமேஜினே பண்ண முடியாத 2 விஷயத்த சேர்க்குறவன் தான் ஜீனியஸ் அப்படிம்பாங்க. சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதா ஒரு ஐடியா, யுரேக்கா, இந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது. அது வந்து இவருக்கு அந்த நோட் டேக்கிங் மெத்தடால் அவருக்கு வந்து சால்வ் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் இது படித்தாலும் நீங்கள் வந்து பார்த்து படித்த இந்த 2 விஷயமும் சேர முடியுமா, இது 2 சேருது பாரேன், இது 2 சேர்ந்தால் வேறு ஒன்று வருது பாருங்கிற சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு பிரெயினில் வந்து உங்களுக்கு எப்போயாவது ஒரு டைமில் வந்து மொமெண்ட்டாக வரும். அந்த பிரெயின் பண்ண வேண்டிய விஷயத்த அவருக்கு அவரோட நோட் கலெக்ஷன் வந்து பண்ணிச்சு. இதுதான் அவர் சொன்ன த திங்கிங் செகண்ட் பிரெயின் அப்படின்னார். ஆனால் அந்த நோட்ஸை எப்படி தேடணும், எது எங்கே இருக்குங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அது அவரோட இந்த ரெஃபரன்ஸ் தான். ஸோ அவர் வந்து ஒரு தனி நோட்டில் வந்து எந்த நோட்டை எங்கே தேடணுங்கிற ரெஃபரன்ஸ் கார்டு அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவர் அது வழியாக தான் போக முடியும். அவரோட நோட் கலெக்ஷனோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு எதுவுமே இருக்குது, வெறும் ரேக் மட்டும்தான் இருக்கும், வெறும் நம்பரிங் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆர்டர் ஆரம்பிக்காமல் நீங்கள் எந்த நோட்டை என்ன ரேண்டமாக வேணால் எடுங்க, அதுக்கு ஒரு யூனிக்கான நம்பர் போட்டு உள்ளே வச்சுருங்க, நீங்கள் அதை இது எடுத்துக்கலாம், அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம், மீதி அதுவே பார்த்துக்கும் பார். கனெக்ட்ஸ் ஆகாத நோட்டுங்க இந்த ஆர்ஃபன் நோட்ஸும் தனியாக போயிடும், அது உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாதது. ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லூமன் கொண்டு வரும்போது தான், இவ்வளவு பண்ணதுனால தான் இவ்வளோ ரேண்டமான சப்ஜெக்ட் பற்றி அவரால் இது எழுத முடியுது, புக் எழுத முடியுது. அவர் வந்து கேட்டகரைஸ்டாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒரு 2-3 கேட்டகரி மட்டும் தான் பண்ண முடியும். லூமன் எப்படி வேறு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறது இந்த நோட் டேக்கிங் மெத்தடில் தான் இருக்குது போல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற விக்கிபீடியா, இந்த அப்சிடியன் நோட் டேக்கிங் எல்லாமே இந்த லூமனோட மெத்தட்லேருந்து தான் வருது. அவரை தான் ஒரு ஆரம்பகால ஒரு தலையாக, ஒரு காட்ஃபாதராக வச்சுப்பாங்க. அவர் வெறும் இந்த நம்பர் மட்டும் தான் போட்டாரா அப்படின்னு பார்த்தா, லூமனோட நோட்ஸ் வந்து ஃபுல்லாக ரீசெண்டாக டிஜிட்டைஸ் பண்ணாங்க. அதை எடுத்து போய் பார்த்தா நம்பரிங் மட்டும் இருக்காது. 1A 2B 115 அது பெரிய ரேண்டமாக நிறைய யூனிக்கான சிஞ்ச் ஆஃப் நம்பர்ஸாக போகும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அவர் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, பிரான்ச் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து லூமனோட மெத்தட், இது வந்து ஜென்ரல் கிடையாது, இது அவர் யூஸ் பண்ணது. அது எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த காஸ்மோஸ் பற்றி ஒரு நோட்ஸ் எடுக்கிற நம்பர் 1 அப்படின்னு போட்டு வச்சுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தோணுன ரேண்டமான ஒரு ஸ்டோரியோட ஐடியா ஒன்று தோணுது, 2 போட்டு வச்சுறாரு. அதுக்கப்புறம் சோஷியாலஜி சம்மந்தமாக இந்த வாரை பற்றி அவருக்கு ஒன்று தோணுது, நம்பர் 3ன்னு போட்டார். திடீர்னு ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸுங்கிற ஒரு இவரை பற்றி படிக்கிறாரு, நம்பர் 4ல் போடுறோம். ஸோ 4மே 4 ரேண்டமான நோட்டு தான். ஸோ ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸை பற்றி ஒரு இன்னொரு நியூஸ் ஒன்று இது கிடைக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த 4.1 அப்படின்னு வரலாம். அடுத்து அதோட நோட்டோட அடுத்த நெக்ஸ்ட் கண்டினியூஷன் தான் இந்த 4.2. இப்போது ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸோட இன்னொரு விஷயமான அவர் எப்படி இந்த கிட்டாரை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நோட் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் இந்த 4.4ல் போடாமல் 4A அப்படிங்கிற பிரான்ச் அவுட் ஒன்று ஆகலாம். அதுக்கப்புறம் 4B. ஸோ ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸ்லேருந்து 4-5 பிரான்ச் அவுட் ஆகணும். ஸோ ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸை பற்றி ஒரு நோட்ஸுக்கு 4.1 4.2 4.3ங்கிற மாதிரி ஜிம்மி வேறு ஒரு டாப்பிக்கு அவரே வந்து இப்போ ஒரு மெயின் கேட்டகரி ஆகிடுவார். அதில் வந்து 4A 4B 4Cன்னு எப்படி பிரிச்சுக்கலாம். இது நீங்கள் உங்களோட இஷ்டம் தான் என்ன ஆர்டருங்கிறது. உங்களுக்கு அந்த கார்டு எடுத்து பார்க்கும்போது 1A B1 C2ன்னு இருந்தால் கூட எதிலிருந்து எது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் அவரோட ஒரு இது ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா, அவர் யூஸ் பண்ணுறது வெறும் பென் அண்ட் பேப்பர் மட்டும்தான். நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கலாம், சிஸ்டமில் நோட் டேக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா சர்ச்சுங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதில் போய் தேவையான வார்த்தையை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன நோட்ஸ்லாம் எழுதிங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவருக்கு அது கஷ்டம். ரெஃபரன்ஸுக்கு ஒரு நோட் ஒன்று எழுதணும்னா இந்த கார்டில் டீட்டெயிலில் அவர் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபாலோ பண்ணாதான். ஸோ லூமன் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணார். நான் சொன்னது உங்களுக்கு இந்த கன்ஃபியூஸாக இருந்தால் கூட நீங்களே ட்ரை பண்ணி பார்க்க நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் ஏபியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை 0.1 0.2 கூட போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஆனா கூட உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஐடியாஸ் வந்து தயவு செஞ்சு கேட்டகரைஸ்டு பண்ணாமல் நீங்கள் ரேண்டமான நோட்ஸாக, அதாவது அது வந்து ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் இல்லாமல், டாப் டு டவுன் பாட்டம் அப்ரோச் இல்லாமல், எவ்வளவு கேட்டகரைஸ்டு இல்லாமல் ரேண்டமாக இருக்கோ உங்களோட நோட்ஸ் வந்து அவ்வளோ சர்ப்ரைஸாக ஒன்று அதை கனெக்ட் ஆகும். அதில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஐடியா வெளியே வருங்கிறத லூமன் நம்பினார். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேணாம். ஒரு பிளானோட எந்த ஒரு பிளானும் இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை மீறி அதுவே க்ரோ ஆகும். இட் வில் இவால்வ் ஆன் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறார். அதுதான் அழகே. ஸோ அது ஏதோ ஒரு கோஸ்ட்டு அதுவே ஏதோ பேசுது அப்படின்னா அது வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை தான். அது எல்லாம் ஒன்று இன்டர்கனெக்டாக இது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாள் ஆவ நோட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வெறும் இந்த பேப்பர் பெண்ணால் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டு நான் 4 நாள் ஆச்சு ஒன்றும் வரலன்னு யோசிக்கக்கூடாது. என்ன நோட்ஸ் நீங்கள் கேதர் பண்ண தான் அது மெதுவாக கேதர் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி விஷயத்தை பார்த்துருக்கீங்க அது அழகாக உங்க முன்னாடி கண்ணில் இருக்கும். இது வந்து அனலாக் ஜெடில் கேஸ்ட்ன்பாங்க. அனலாக்னா சிஸ்டம் இல்லாமல் வெறும் பேனா பேப்பரில் லூமன் பண்ணது. இவர் தான் ஆரம்பம். இதிலிருந்து இப்போ நம்ம டிஜிட்டல் வரும்போது இன்னும் வேலையாக ஈஸியாகும்.
ஸோ இதுதான் லூமனோடது. இப்போ லூமனோடதை வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு ஆன்டி நெட் ஜெடில் கேஸ்டன் அப்படிங்கிற ஒரு குரூப்பாக இருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் வேணாம், மொபைல்லாம் வேணாம், நாங்கள் வீட்டில் வர மாதிரி நாங்கள் ரேக்கு சிஸ்டம்லாம் வச்சு பேப்பரில் போனோம்னு சொல்லி சேனல் லிங்க்லாம் இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட அனலாக் ஜெடில் கேஸ்டன் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அப்படின்னு நான் நோட்ஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அது கரெக்டாக அது கையில் வரல. ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுங்கிறத வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. இந்த ஜெடில் கேஸ்டன் தான் அதுக்கப்புறமா பொறுமையாக அப்சிடியன் வரைக்கும் வந்து நோட் டேக்கிங்காக வந்திருக்கு. இந்த அப்சஷன் ஏன் இப்போனா அவருக்கு 70 புக்கு ஆர்டிகல்ஸுக்கு அப்போ நிறைய டேட்டா படிக்கிறது இருந்துச்சு. இப்போ நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ நம்மளை தேடி அதிகமாக டேட்டா வந்து பாம்பேட் ஆகிறதுனால நமக்கு ஒரு ப்ரெஷர் எப்படி இதை நம்ம கவனத்தில் வச்சுக்க போகணும். அதனால தான் இப்போ ஜெடில் கேஸ்ட்டுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில்னா இந்த மித்தாலஜி இந்த கடவுள்னு போயிடுவாங்க. இல்லை அது சயின்ஸ் வழியாக கொண்டு வரலான்னு வர்றதுக்கே இந்த அப்சர்வேஷன் தேவைப்படுச்சு. இது வந்து காமன் பிளேஸ் இந்த நோட் புக் ஆச்சு, அதுக்கப்புறம் டைரி ஆச்சு, அதுக்கப்புறம் மெமரி வழியாக எப்படி எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு மெமரி பேலஸ் டெக்னிக்னு நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெப்னிஸ் வந்தார். அப்போ நோட் கார்ட்ஸுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த லைப்ரரியில் இந்த கேட்டலாக் கார்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும். அதோட ஒரு விஷயம் தான் நோட் டேக்கிங்லாம் ஆரம்பம். இப்போ அந்த காலத்தில் லைப்ரரியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கேட்டலாக் மாதிரி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ், மேக்ஸு, ஃபிலாசபி, லிட்ரேச்சர், மூவிஸ்ன்னு தனியாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து 12.2, 12.3 கேட்டகரி போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் நோட் டேக்கிங்கோட ஹைரார்கி ஸ்ட்ரக்சரோட ஆரம்பம் மாதிரி வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு புக்கு கேட்டிங்கன்னா லைப்ரரிக்கு மட்டும் தான் அந்த புக்கை இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு எடுத்து தெரியும். இதே தான் உங்கள் நோட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணதோட பேசிக். ஸோ நோட் டேக்கிங் மெத்தட் வந்து கேட்டலாக் கார்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்துச்சு. லூமனை பற்றி படிங்க, அவர் .com லிங்க் இருக்குது, போய் அவர் ஒரிஜினலாக நோட்ஸோட டிஜிட்டல் வெர்ஷன்லாம் பாருங்கள், தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் மாடர்னாக இந்த மாதிரி ஜெடில் கேஸ்டன் கிளாஸ் எடுக்கிறவங்களாம் வந்து கோல் ஓரியன்ட், ப்ராஜெக்ட் ஓரியன்ட்னு சொன்னால் தான் வேலைக்கு போகிறவங்களோ இந்த ஐடியில் இருக்கிறவங்களோ இல்லை சயின்டிஸ்ட்டோ மேத்தமெட்டிஷனோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் தான் சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகுது. அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதில் தான் ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். அவர் 2 மெத்தடு கொண்டு வந்தார். அது புக்காகவும் வந்துச்சு, நல்ல வித்தும் தீர்ந்துச்சு. அவர் யூடியூப் சேனலும் வச்சுருக்கிறாரு. அவர் தான் வந்து மறுபடியும் இதை வந்து கொண்டு வந்தது. லூமனை தூசு தட்டி இல்லை இதில் சில பிரச்சனை இருக்குது, நார்மல் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று கொண்டு வரலான்னு சொல்லிட்டுன்னு ஒரு தலைவர் ஒருத்தர். அவர் யார்? அதிலிருந்து தான் இந்த இன்டர்நெட்டோட இந்த புயல்லாம் பெருசாக வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், என்ன புக்கு, அதிலிருந்து அடுத்த எபிசோடில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Liegen, das ist immer die Nummer 7,25. Habe dann jetzt hier gesehen, was ich mir notiert hatte, habe das hier festgehalten und bringe das jetzt, habe die Zettel rausgesucht und das kommt jetzt in den Zettelkasten zurück. Ich muss immer aufpassen, dass die richtige Stelle, wenn die mal verloren sind, dann sind sie also nur durch Zufall wieder zu entdecken. Also ich habe hier 25, Moment, nee, das ist eine andere Stelle. Hier kommt das hinein. Ich kontrolliere dann immer, ob die richtige Stelle drin ist, denn das ist das große Problem hierbei. Und dies kommt auch wieder zurück. Das hatte ich zunächst mal rausgesucht, weil ich es erst woanders einordnen wollte. Also hier kommt das hinein. Die Theorien Niklas Luhmanns werden in der Fachwelt zum Teil heftig kritisiert. Zu konservativ sei das Weltbild. Es fehle